வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜெம்டெக் 5.1 ரிமோட் கிட்டோட இந்த FT003 HDMI ARC மினி டிகோடரை எப்படி நம்ம இணைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அனைத்து டெக்னீஷியனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் தமிழில் யார் இன்னும் பப்ளிஷ் பண்ணல, நம்ம தான் ஃபஸ்ட்டு சேனல் நினைக்கிறேன். அப்படி யார் முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜெம்டெக் ரிமோட் கிட்டுக்கு பவர் சப்ளை லைன் கொடுத்துக்கலாம். பவர் சப்ளை லைனை பொறுத்தளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும், எப்போயுமே வயர் கலரை வச்சு நம்ம வோல்ட் லைன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்படி நம்ம இங்கே கனெக்ஷன் பண்ணும்போது இங்கே காட்டுற மாதிரிங்க, இது கருப்பு வயர் வந்து இங்கே ப்ளஸ்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரௌனு தான் கிரவுண்டாக இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் வயரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் அது மாதிரி நான் கனெக்ஷன் வந்து கிரவுண்டு 2 வோல்ட் லைனு கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து வந்து டிஸ்பிளேக்கு லைனு நம்ம கொடுத்துக்கலாம். டிஸ்பிளேயில் இந்த இடத்துல வயர் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த பாட்டம் போர்டில் நம்ம இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிக்கலாம். எந்த இடம்னு காட்டணும் பாருங்க, கனெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த போர்டை இணைக்கிறதுக்கு இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வயர் கொடுத்துருப்பாங்க. இது என்ன செய்யணும்னா, உங்களுக்கு காட்டுற பாருங்க, நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வயர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு சைடு நீங்கள் இந்த கனெக்டரை வந்து கட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கும்போது கட் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு வயர் வந்து கட் பண்ணியே வச்சுருக்கேன். அது இந்த வயர் தான். ஒன் சைடு மட்டும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து இங்கிட்ட வயர் தான் கனெக்ட் பண்ணணும் இந்த டிஸ்பிளே போர்டில். இப்போ இந்த FT003யில் இதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் காட்டுற மாதிரிங்க, சுவிட்சு BA கிரவுண்டு அந்த லைனில் நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மினி டிகோடருக்கு வோல்ட் லைனு கொடுத்துக்கலாம். இதை பொறுத்தளவுக்கு நான் காட்டுற மாதிரிங்க, ரைட் சைடு 2 வோல்ட்டு, லெஃப்ட் வந்து கிரவுண்டு. அதுபடி கரெக்டாக நம்ம வோல்ட் லைனை கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லைனை கொடுக்குறேன். அடுத்து 12 வோல்ட் லைனை கொடுக்குறேன். இது வந்து FT003 வோல்ட் லைனை கொடுத்தாச்சு. இப்போ இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த மினி டிகோடரில் வந்து 4 வயர் எடுத்துருக்கோம்ல, இதில் நான் காட்டுற மாதிரிங்க, ஆரஞ்சு வந்து சுவிட்ச் லைனு, சிகப்பு B, ப்ரௌனு A, பிளாக்கு கிரவுண்டு. இங்கே அவங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ அதுபடி நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் லைனை கொடுப்போம். சுவிட்ச் லைனை பொறுத்தளவுக்கு இந்த டிஸ்பிளே போர்டில் இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 அந்த பின்னில் நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. இது வந்து FT003 சுவிட்ச் லைனு. அடுத்து பியை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் சென்டரில் 16 நம்பர் போட்டிருக்கோம், அந்த நம்பரில் கொடுங்க. அடுத்து ப்ரௌன் கலரு A வயரு, ஏயை பொறுத்தளவுக்கு இந்த டிஸ்பிளே போர்டில் 17ன்னு போட்டுக்க பாருங்க, அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், கொடுத்தாச்சு. அடுத்து வந்து கிரவுண்டை பொறுத்தளவுக்கு காமன் தான். நீங்கள் இந்த போர்டில் கிரவுண்டு எங்கே இருக்கோ அங்கே கொடுத்துட வேண்டியதான். நான் உதாரணத்துக்கு இந்த 10ஆம் நம்பரில் கொடுக்குறேன் கிரவுண்டை. அவ்வளோதான். இப்போ பார்த்துக்கங்க, நான் கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் லைன் வந்து இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்னில் 6ஆம் நம்பரில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து B வந்து 16ல் கொடுத்துருக்கேன், A வந்து 17ல் கொடுத்துருக்கேன். அடுத்து கிரவுண்டை வந்து 10ஆம் நம்பரில் கொடுத்துருக்கேன்.
அவ்வளோதான். இனி அடுத்து வந்து டிஸ்பிளேல மட்டும் செட்டிங்ஸ் பண்ணணும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரிமோட் கிட்ட ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டிவிடி மோடில் இருக்குது. நம்ம இந்த FT003க்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். அப்போ என்ன செய்யணும்னா இந்த ரிமோட்டில் இந்த கெயின் பட்டனு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலைசர்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், ஈக் பட்டனு, அடுத்து வந்து 5 பட்டன், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணணும். நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். கெயின், யூக்கு, அடுத்து 5 செலக்ட் பண்ணோன்னா ஹெச்டி ஆடியோ ரஸ்ன்னு வருது பார்த்தீங்களா. இது வந்து ஹெச்டி ஆடியோ ரஸ் பாக்ஸுக்காக இது செலக்ட் பண்ணுறது. இப்போ எஸ்கேப் கொடுத்துருவோம். அடுத்து அதையவே திருப்பி அமுக்கணும். கெயினு, யூக்கு, 5. இப்போ ஐனோ போர்டுன்னு சொல்லி ஒரு ஹெச்டி கோட்டர் வருது, அதுக்கு கனெக்ஷன் பண்ணுறதுக்காக இது. அடுத்து அதே இது கெயினு, யூக்கு, 5 அமுக்கணும்னா இது வருங்க, FT மினி போர்டு வந்துருச்சா. இப்போ வந்து எஸ்கேப் கொடுத்தோம்னா செலக்ட் ஆயிரும். எஸ்கேப் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை இந்த ஃபஸ்ட்டு பட்டன் அமுக்குனாவே FT ஆப்டிக்கல் மோடு செலக்ட் ஆயிருக்கா. இதில் பாருங்கள், ஆப்டிக்கல் மோடு செலக்ட் ஆயிருக்கு. அதவே திருப்பி ஒரு இடம் அமுக்குவோம். கோயசல் மோடு மாறிடுச்சு. அடுத்து ஏஆர்சி இங்கே மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சாச்சு, இப்போ நீங்கள் மோடு வந்து நீங்கள் ஆக்ஸ் மோடோ ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்ஸ் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். திருப்பி இந்த பட்டனை ஆப்டிக்கல், இந்த பாருங்கள், திருப்பி வந்து இந்த ஆப்டிக்கல் கோயசல் பட்டனை நம்ம அமுக்குனா தான் அது வந்து ஆன் ஆகும். இப்போ கனெக்ஷனு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மோடில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கனெக்ஷன் கொடுத்த பின்னாடி இந்த இடத்துல ஒரு பைப்பான் ஒன்று அவுட் வருங்களா, உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த இடத்துல பைப்பான் ஒன்று அவுட் வரும், அனலாக் அவுட்டு. இது என்ன எழுதிருக்காங்களோ அதுபடி கரெக்டாக நம்ம இன்னொரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இதோட இன்னொரு கனெக்டரு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த கனெக்டரை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட அவுட்டை கொண்டு வந்து இந்த போர்டு இருக்குல்ல, இந்த ஜெம்டெக் ரிமோட் கிட்ட பாட்டம் போர்டுக்குல, அதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரவுண்டு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சப்பூப்பரு, சென்ட்ரு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இந்த மாதிரி 6 சேனலில் நம்ம இந்த போர்டில் வந்து அவுட்புட் எடுத்து இதில் கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா இதில் இன்புட்டு நம்ம என்ன சோர்ஸ் இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் வந்து இந்த போர்டுக்கு இன்புட்டாக செலக்ட் ஆகிக்கிறோம். நம்ம அதை அப்படியே நம்ம ரிமோட் கிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த ரிமோட் கிட்டில் இந்த FT003 மெர்ஜ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.